செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்கழுத்தூர், பொத்தேரி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவுல சிக்னல் கோளாறு காரணமாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது. மேலும் மற்றொரு விரைவு ரயிலும் மெதுவாக இயக்கப்பட்ட நிலையில நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்ல பயணம் செய்த பெண் ஒருவர் ரயில் நிறுத்தப்பட்டதால பாத்ரூம் செல்வதற்காக தனது இருக்கையை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அப்போது மர்ம நபர் ஒருவர் ரயில் பெட்டி வாயில் வழியாக உள்ளே புகுந்து அப்பெண்ணோட தங்க செயினை பறித்திருக்கிறார். சுதாரித்த அப்பெண் தங்க செயினையை பிடித்த நிலையில அவர் கூச்சலிட்டு இருக்கிறார். இது தொடர்பாக அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். பாதி செயினுடன் அவர் தப்பி சென்ற நிலையில பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக இது குறித்து தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல அந்த ரயில் சிக்னல் கோளாறு எதுவும் இல்லை என்பதால ரயில் ஏன் நிறுத்தப்பட்டது என விசாரணை மேற்கொண்டதுல ரயில்வே நிர்வாகமும் ரயில் நின்றதற்கான காரணம் குறித்து விசாரணையில இறங்கியது. விசாரணையில தண்டவாளங்களுக்கு இடையே இருந்த அந்த ரயில் சிக்னல்கள்ல பச்சை சிக்னல் விளக்கை துணி வைத்து மர்ம நபர்கள் மறைத்து இருந்ததும் தெரிய வந்தது. எதிரெதிரே வழித்தடங்கள்ல 2 சிக்னல்கள்ல பச்சை விளக்கு முன்பு துணி வைத்து மறைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து மேற்கொண்ட விசாரணையில மர்ம நபர் ரயில் தண்டவாள சிக்னலை துணி வைத்து மறைத்து ரயில் நின்ற போது அல்லது மெதுவாக செல்லும் போது பயணிகளிடம் வழிப்பறி செய்து தப்பி செல்லக்கூடிய பாணியை கொண்டவர் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் மர்ம நபர் தப்பி சென்ற வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்த குமரேசன் என்பதும் இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. மீது ஏற்கனவே சென்னை சென்ட்ரல், கொருக்குப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட ரயில் காவல் நிலையங்கள்ல 6 வழிப்பறி சம்பவங்கள் நிலுவையில் இருப்பதும் அந்த குண்டாஸ் நடவடிக்கையில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் போலீசார் விசாரணையிலும், அதே போன்று குமரேசன் இந்த பகல் நேரங்கள்ல ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவு நேரத்துல ரயில் பயணிகளை குறிவைத்து இது போன்று உடைமைகளை வழிப்பறி செய்யக்கூடிய வழிப்பறி குற்றவாளியாகவும் இருந்து வருவதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக பேசன் பிரிட்ஜ், கொருக்குப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் மெதுவாக செல்லும் போது பயணிகளிடமிருந்து அந்த உடைமைகளை வழிப்பறி செய்வதும், அதே போன்று சென்னை புறநகர் பகுதிகளில் ரயில்வே சிக்னல்கள்ல துணியை வைத்து மறைத்து இந்த ரயில்கள் இயக்கத்தை நிறுத்தி பின்பு நிற்கும் ரயில்கள்ல பயணிகளிடம் வழிப்பறி சம்பவத்துல ஈடுபடுவதை இவர் வாடிக்கையாக வைத்திருப்பதும், அதே போன்று இவர் செயல்பட்டு வருவதும் தெரிய வந்திருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் ரயில்வே காவல்துறை டிஎஸ்பியும் கவினா அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.